இந்த பர்சனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாரம், கண்ணோரம் சின்னதாக ஒரு ஈரம். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அவங்க கண்கள் நிச்சயமாக தேடலை. ஏன்னா கண்களை மூடும்போதெல்லாம் அவங்க மனக்கண்ணில் நிற்கிறது உங்கள் முகம் மட்டும்தான். காரணமே இல்லாமல் இந்த நொடி அவங்களுக்கு உங்கள் ஞாபகம், நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்ட பழைய வார்த்தைகள் அவங்க காதில் ஒழிச்சிட்டே இருக்குது. இந்த டெராட் கார்டுகள் சொல்கிற ரகசியம், காலம் நம்ம நகர்த்திக்கிட்டே போனாலும் சில நினைவுகள் வந்து நெஞ்சோட ஆழத்தில் அப்படியே உறைஞ்சு கிடக்கும். இந்த நொடி அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம் என்ன நினைவுகளோட ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எந்த நினைவுகள் வந்து அவங்க மனசில் ஊசலாடிட்டுருக்கு. அவங்க மனசில் ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்குது. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். நீங்கள் அவங்கள காதலிக்கலாம், அதே சமயம் அவங்க உங்களை காதலிக்கிறது வந்து ரொம்ப சேஃபான விஷயம்னு நினைக்கிறாங்க. சேஃப்னால் உங்களை நம்பலாம், அவ்வளோ பியோர் சோல் நீங்கள். விட் இஸ் வெரி சேஃப். நீங்கள் வந்து அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க. இட்ஸ் லைக் ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்குவீங்க. உங்களை காதலிக்கிறனால அவங்க மனசு காயப்படாது அப்படின்னு பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அவங்க நினைவுகள் இப்போ தழும்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா வெளியில் போன சில தருணங்கள், சில நொடிகள், மேபி கண்கள் சந்திச்சு கொண்ட தருணமாக இருக்கலாம், இல்லை லிட்ரலாக நீங்கள் வெளியில் போயிருக்கலாம். நீங்கள் 2 பேரும் தனியாக ஸ்பெண்ட் பண்ண அந்த சில நொடிகள், அது நொடிகளாக இருக்கலாம், நாளாக இருக்கலாம், இல்லை மணித்துளிகளாக இருக்கலாம். அதுதான் அவங்க மனசில் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நொடிகளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களை காதலிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம், எவ்வளோ நம்பிக்கைக்குரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண போதும் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போகவே இல்லை. நீங்கள் அவங்களுக்காக தான் காத்துட்ருக்கீங்க, அவங்க காதலோடு தான் காத்துட்ருக்கீங்க. ஐ லைக் மீ பெட்டர் வென் ஐ ஆம் வித் யூ. போதுமா? இதோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த நொடிகள் அவங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கு காரணம், உங்களோட இருக்க அந்த தருணங்களில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. உங்களை சார்ந்து இருக்கிறதுலையோ, இந்த காதலை சார்ந்து இருக்கிறதுலையோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வெக்கமோ இல்லை லைக் என்ன சொல்கிறது, நான் வந்து உன்னை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த காதலை சார்ந்து இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஈகோ ஸ்ட்ரகிளோ இந்த பர்சனுக்கு நிச்சயமாக கிடையாது. உங்களையும் இந்த காதலையும் சார்ந்து இருக்கிறது அவங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு ஜீவன் அவங்களுக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஒரு இதயம் கீழே தவறி போய் விழுறது, அது என்னன்னு பார்க்கலாம். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் மை ஸ்பார்க் இன் டார்க். அவங்களோட கடின காலங்களில் அவங்களுக்கு நம்பிக்கை தர ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த மணி துளிகள் தான். அவங்க திரும்ப இந்த காதலை நோக்கி வரத்துக்கான அந்த உந்து சக்தி நீங்கள் கொடுத்த அந்த ஒரு சில மணி நேரங்கள், இல்லைனா ஒரு நாள். ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கொள்ள ஆசை. இது நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தங்க நினைக்கிறாங்க. கார்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்துச்சுனாவே உங்களுக்கு சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா கம்ஸ் லைக் எனிமி, இல்லைனா பொறாமல் பிடிச்சவங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறதையோ, உங்களுக்கு உங்கள் காதல் வந்து பாசிட்டிவான எனர்ஜியை நோக்கி போகிறதுங்கிறதையும் ஷேர் பண்ணாதீங்க. இதை அவங்களும் பார்த்தா தட்ஸ் ஓகே. ஆனால் உங்களுக்கு நடக்குது இது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பெருசாக பறைசாற்றிக்க வேண்டாம். நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்று சேர்கிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் ரகசியமாகவே வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட நெகட்டிவ், அதாவது உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இட்ஸ் லைக் யூனியன் சீக்கிரம் நடக்கும். அதனால் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் யூனியன் உங்களுக்குள்ள சண்டை. என்னையா இது, இந்த லவ் கார்டு வந்து துரத்திக்கிட்டு இருக்கு நம்மள. யூ மேக் மை ஹார்ட் ஹாப்பி. இவ்வளோ நேரம் அதுதான் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க இதயத்தை ரொம்ப சந்தோஷமாக ஆக்கிடுறீங்க. உங்களோட ஸ்மைல் போதுங்கிறாங்க. இங்கே பாருங்கள், லவ் இஸ் கேரிங் ஃபார் ஈச் அதர் ஈவன் வென் யூ ஆர் ஆங்க்ரி. மேபி நீங்கள் கோவமாக இருக்கீங்க, ஆனாலும் வந்து அங்கே காதல் இருக்கும். அவங்க அப்படின்னா நீங்கள் அந்த கோவத்தை விட்டுருவீங்க. உங்களுக்கு கோவம் வந்து நிலச்சிருக்காது, பொங்கி வழிஞ்சிருவீங்க. பாசம் வந்து இட்ஸ் லைக் பாசம் கண்ணை மறைச்சிரும், காதல் கண்ணை மறைச்சிரும். கோவம் வந்து நிலைக்காது. உண்மையான காதலில் கோவம் நிலைக்காது. அதுதான் உண்மையான காதல். ஸோ அது வந்து உண்மை அப்படி நினைக்கிறாங்க. இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன ஷேப்பு. ஓ மை காட், தூ படி ஹே மஸ்த் மஸ்த். உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் கொண்டாட்டம் மாதிரி தான். இட்ஸ் லைக் எ டான்ஸ் சாங். ஐ எம் லக்கி டு ஹாவ் யூ இன் மை லைஃப். போதுமா? நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க, பேரதிர்ஷ்டம். இட்ஸ் லக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ லுக், வாட் யுவர் வெயிட் இஸ்.
ஆர் ஹவு மச் மேக்கப் யூ புட் ஆன். த ரைட் கை வில் லவ் யூ ஃபார் வாட்ஸ் இன்சைட். இதுதான் அவங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களோட கேரக்டர் என்ன, உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் என்ன, உங்களோட கலர் என்ன, கம்ப்ளெக்ஷன் என்ன, அதை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறையே இல்லை. உங்கள் காதல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு வேணும், அது அவங்களுக்கு கிடைக்கும். யூ ஹாவ் அ பிளேஸ் இன் மை ஹார்ட் நோ ஒன் குட் எவர் ஹேவ். ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் உங்களுக்கு இருக்குது அவங்க இதயத்தில். அது யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது, யாருக்கும் இனிமேல் அது கிடைக்கவும் கிடைக்காது. யூ ஆர் ஸோ ஸ்பெஷல், யூ ஆர் லக்கி. அவங்க ரொம்ப ரொம்ப லக்கி. இதுதான் அவங்க மனசில் இப்போ ஓடிட்டே இருக்கு. இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், ஐ எம் லக்கி அப்படின்னு. இந்த லக்கி எனர்ஜி நம்மளை சுற்றி வருது. நம்ம அந்த லக்கி எனர்ஜியை பிடிச்சி வச்சுப்போம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே இப்போ லக்கு தேவைப்படுறது. காதல் விஷயத்தில் லக்கும் ரொம்ப தேவை. இந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த பர்சன் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்ட்டில் ஏதாவது அடிக்ஷன் கெட்ட பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க, இல்லை நான் விட்டுட்டு வர போகிறேன், என்னை நம்பு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் கிடைக்கிறது இங்கே. ஸ்லோ டவுன், கொஞ்சம் பொறுமையாக போகலாமா அப்படிங்கிறாங்க. ஏன்னு தெரில, லெட்ஸ் ஆஸ்க். 3 of Swords. ஓ, ஏன் எந்த வழி? டாக்டர் ஆஃப் வான்ஸ். உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது இந்த பர்சனுக்கு பெரிய வலி. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களை விட்டு விலகி இருக்கிறது இந்த பர்சனுக்கு இது வந்து ஹார்ட் பிரேக் கிடையாது, வேதனை, ரணம். ஏன்னா உங்களோட இருந்த நொடிகள் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட். உங்களை விட்டு விலகி இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய வேதனையான விஷயம். அவங்க மேபி வெளியில் காட்டிக்காமல் இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், நீங்கள் ரொம்ப மேஜிக்கலான பீயிங். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஐம் லக்கின்னு. உங்கள்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது, இல்லைனா ரொம்ப சார்மிங்காக இருப்பீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. இட்ஸ் லைக், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து என்ன மாதிரி இருப்பீங்க, உங்கள் கலர் கம்ப்ளெக்ஷன் அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அது இல்லாமல் அவங்க கண்களுக்கு நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, அவ்வளோதான் விஷயம். எல்லாத்து கண்களுக்கும் நீங்கள் அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க, பிரபஞ்சமும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். எல்லாருமே ரொம்ப தனித்துவமான அழகு வந்து ஒருத்தவங்களுக்கும் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி வெளியில் காட்டிக்கிறோங்கிற பொறுத்து தான். ஒரு சிலர் வந்து அதை அப்படியே சப்ரெஸ் பண்ணி சரி நம்மளாம் அப்படி இல்லை அப்படின்னு நம்மளோட இதை தாழ்த்திக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இனிமேல். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதனால தான் நம்ம இங்கே அடிக்கடி சொல்கிறோம், ஒரு எம்ப்ரெஸ்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு குயின்னா எப்படி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளியோபட்ராவே வந்து பிளாக் தான், நாட் ஒயிட் ஸ்கின் டோன், அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் மிடில் டோனை விட பேக்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இந்த பர்சன் யார்கிட்டையும் பேசலை, தனிமையில் இருக்காங்க. தனிமையில் உங்களோட காதல் தான் இந்த பர்சன் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் தாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். நீங்கள் அந்த நினைவுகள் மட்டும் இல்லைன்னா இந்த பர்சன் வந்து என்ன நிலைமையில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பேலன்ஸ், இந்த காதலில் பேலன்ஸ் கொண்டு வந்து லைக் அவங்க ஒரு மாதிரி நிலையாக இருக்கிறதுக்கே வந்து இப்போது உங்களோட நினைவுகள் தான் காரணமாக இருக்குது. நீங்கள் கோவமாக இருக்கீங்க, ஆனால் அவங்களால அந்த கோவத்துலேயும் அந்த அன்பு இருக்குன்னு நம்புகிறாங்க. மேபி நீங்கள் ஏதோ அவங்க சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால கோவமாக இருக்கீங்களா இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்களுக்கு அடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கோவமாக இருக்கீங்க, சம்திங் லைக் தட். ஆனால் அந்த காதல், அந்த அன்பு அங்கே தான் இருக்குது. அந்த அன்பு தொலைஞ்சு போகலன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். they can sense it. இல்லைன்னா அவங்களோட நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை அது. they are lucky. அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஐ எம் லக்கி, ஐ எம் லக்கி. ஃபாதர் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், அன்கண்டிஷனல் லவ். அவங்களால உங்கள் மேலே வச்சுருக்க காதலை மாற்றிக்க முடியாது. அதனால தான் சொல்லிட்டாங்க, யாருமே வந்து உன் அளவுக்கு இனி என் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாதுன்னு. 2 of Cups போதுமா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் அந்த எனர்ஜி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். they confirmed it. இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க உங்களை காதலிக்கிறதுல. அதுவும் வந்து தெளிவாக இருக்காங்க, நீ தான் என்னோடய காதல், என்னோடய அன்கண்டிஷனல் லவ் உனக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது, டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த நொடி நினைவுகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான நினைவுகளாக இருக்குது. உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க.
அதை வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். அதே சமயம் வந்து உங்களோட ரொம்ப நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும், கலர்ஃபுல்லாக, ஜாலியாக, லைட் ஹார்ட்டட் எனர்ஜியோட, சிரிச்சுட்டு, கிண்டல் கேலியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல், இவ்வளோ நாளாக அனுபவித்த வலிகளுக்கெல்லாம் சேர்த்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த சந்தோஷத்துக்கான முழு முதற் காரணமாக நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களால் மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த காதல் எங்கேயும் போக போகிறதில்ல, சுற்றி சுற்றி உங்ககிட்ட தான் வரப்போகிறது. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.